என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு சுகருக்கு இந்த மாதிரிக்கு நேரடி சின்ன பாவக்காய், நாட்டு பாவக்காய் நீங்கள் எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. கசக்குன்னு சொல்லுவாங்க, பிடிக்காது. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, நாட்டு பாவக்காய் அவிச்சு தண்ணியை பூராத்தையும் இருத்துட்டு அதை கசக்கக்கூடாதுங்கிறதுக்காக செய்வாங்க. இப்போ நம்ம அவிச்சு தண்ணி இருக்கலை, கசக்கவும் கசக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். மாசி பாவக்காய், நாட்டு பாவக்காவோட மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க, இல்லை நம்ம மாசி சம்பாலாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த மாசி பவுடரை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது அந்த மாசி அந்த பாவக்காவுடைய கசப்புத்தன்மை எடுத்துரும், நல்லாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணியை வடிச்சும் செய்ய மாட்டோம், அப்படி டைரெக்டாக போடுவோம், அருமையாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: நாட்டு பாவக்காய், இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். நாட்டு பாவக்காய் நம்ம ஊர்களில் இன்னும் சின்னதாக விற்கும், மிதி பாவக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பாவக்காய், பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மாசித்தூள், மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க, பாடம் பண்ண மாசி கருவாட்டு கடைகளில் கிடைக்கும், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். மாசி கட்டியாகவும் இருக்கும், பவுடராகவும் இருக்கும், நீங்கள் பவுடர் வாங்கிக்கோங்க. இது மஞ்சள் தூள், கல்லுப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, சமையலுக்கு தேவையான எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப எளிமையாக சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் ருசி பிரமாதமாக இருக்கும். அந்த பாவக்காவுடைய கசப்பே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாங்க செய்யலாம். செய்யும்போது இந்த அளவுகளுடைய முறையில் என்னென்ன அளவில் என்னென்ன பொருள் போடணுங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். வானொலி சூடாயிருச்சு. ஒரு 100 ml எண்ணெய், குக்கிங் ஆயில், என்ன ஆயில் வேணாலும் ஊற்றிக்குங்க. 100 ml ஆயில் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு சிட்டிகை ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு 100 கிராம் வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கான், ஒரு 100 கிராம் வெங்காயம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சும்மா ரொம்ப இல்லை, கொஞ்சம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். தக்காளி 2 சின்ன மீடியம் சைஸ் தக்காளி, 2 சின்ன மீடியம் சைஸ் தக்காளி. ஒரு 3 பச்சை மிளகா. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக இப்போதைக்கு கொஞ்சோன்னு ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன், கல் உப்பு. தக்காளி நல்லா மசிய வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ நம்ம நாட்டு பாவக்காய் தண்ணியில் பொடிசாக நறுக்கி தண்ணியில் அலசி வச்சுருக்கோம். இது இந்த பாவக்காய் 300 கிராம் இருக்குது, 300 கிராம் இதில் போட்டுரும். இந்த பாவக்காவுக்கு தேவையான, முதல்ல நம்ம தக்காளி வேகிறதுக்காக மசிகிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டோம். இப்போ இந்த பாவக்காய் 300 கிராம் இருக்குது, இந்த 300 கிராமுக்கு தேவையான உப்பு போடுவோம். வேகும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேகும். பத்தலைன்னா நீங்கள் பின்னாடி பார்த்து போட்டுங்க. உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ருசிக்கு பார்த்து போட்டுக்குங்க. இந்த பாவக்காய் எண்ணெயிலேயே நல்லா கொஞ்ச நேரம் பிரண்டு நல்லா வரட்டும்.
ஒரு 50% பாவக்காய் இந்த எண்ணெயிலேயே மசாலாலேயே வெந்துருச்சு. மீதி நல்லா வேகிறதுக்காக ஒரு கிளாஸில், சின்ன கிளாஸில் ஒரு 100 ml தண்ணி, 100 ml சும்மா லேசாக வேகிறதுக்காக சும்மா கொஞ்சம் லைட்டாக விட்டுரும், அவ்வளோதான். மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவிலேயே வேகட்டும். தீ சிம்மில் தான் இருக்குது, ஜாஸ்தியாக வைக்கல, மீடியத்தில் தான் இருக்குது தீ, அப்படியே வேகட்டும். இப்போ பாவக்காய் நல்லா வெந்து கொஞ்சம் நம்ம ஒரு 100 ml தண்ணி ஊற்றினோம், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். அதுக்கு தகுந்த உப்பெல்லாம் இப்போவே செக் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய், இந்த பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ டைமில் இதை நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல மாசி, நல்லா பவுடராக தூளாக நுணுக்கி வச்சுருக்கோம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், இல்லை கருவாட்டு கடையில் கேட்டிங்கன்னா கருவாட்டு கடையில் கூட கிடைக்கும். இது மாசி பவுடர். இதை இப்போ நல்லா சுருண்டு எண்ணெய் கக்கி வந்தவுடனே இந்த டைமில் 50 கிராம் மாசிய பவுடரை தூளை தூவிக்கலாம். கொஞ்சம் நல்லா பிரட்டிட்டு, இப்படியே நல்லா ஒரு வாட்டி பிரட்டிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற மிச்ச மாசி பவுடரை மறுபடியும் தூவிக்கணும். இல்லைன்னா ஒரே இடத்துல போய் அப்படியே உட்காந்துக்கணும். மறுபடியும் பிரட்டிட்டு மறுபடியும் மிச்சம் இருக்கிற மாசியை தூவிக்கணும். பேலன்ஸ் இருக்கிற மிச்ச மாசியும் தூவி விட்டுருவோம். இந்த டைமில் தீயை சிம்மில் குறைச்சிக்குங்க. தீ சிம்மில் இருக்குது, சிம்மில் வச்சுட்டோம். இப்போ தீயை சிம்மில் வச்சுட்டு இப்போ அதே மாதிரி அப்படியே பிரட்டி ஒரு 10 நிமிஷம் அதிலேயே சுருட்டி சுருள வேகணும். நல்லா சுருள வெந்துடும். வெந்து எண்ணெய் நல்லா கக்கி மேலே பிரண்டு மேலே வந்துடும். எண்ணெய் நல்லா மேலே வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருந்தோம். எண்ணெய் நல்லா மேலே திரண்டு மேலே வருது, நல்லா அப்படியே பபுள் வருது பாருங்கள், எண்ணெயாக வருது. இந்த நேரத்தில் நம்ம தீயை ஆஃப் பண்ணிடுவோம். தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடியே வச்சுருவோம். அப்படியே அந்த சூட்லேயே அந்த எண்ணெய் நல்லா மேலே நிதானமாக ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அது அப்படியே பிரிஞ்சு வரட்டும். அதை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து சாப்பிடலாம். அருமையான முறையில் பாவக்காய் மாசி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. அந்த மாசி எங்கே கிடைக்குது நீங்கள் கேட்டு ஒரே ஒரு வாட்டி இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, மறக்கவே மாட்டீங்க. இதே மாதிரி அடிக்கடி செய்யணும்னு உங்களுக்கு தோணும். அதே இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். எது எப்படி நம்ம வீடியோவில் பார்த்தீங்களோ அதே பிரகாரம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையானது. பாவக்காய் யாரெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்களோ நீங்களே பாருங்கள். எல்லாத்துக்கும் பொருத்தமானது. இதை நீங்கள் செஞ்சு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லா சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.